ஆண்களுக்கு வணக்கம். ஆண்களுக்கு மார்பகம் வளர்ச்சி ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதனால் என்ன வரும்? குழந்தையின்மையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? கைனோகோமேஷியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆண்களுக்கான மார்பகம் பெருசாக பெண்களுக்கு மாதிரி வளரும். இது யாருக்கெல்லாம் வளரும்? ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வளரும். அவங்க குண்டாக இருப்பாங்க, மார்பு பெருசாக இருக்கும், ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், டாலாக ஜெய்ஜாண்டிக்காக குண்டாக வளருவாங்க. இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% மார்பக வளர்ச்சி டெஸ்டோஸ்டிரான் மருந்துகள் கொடுத்து குறைய வாய்ப்பு இருக்குது. சில ஆய்வுகள் அப்படி வந்திருக்கு. ஒரு 10% தான். பெரும்பாலானவர்களுக்கு ஒரு 13 வயதில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் போது ஆண் குழந்தைகளுக்கும் மார்பகம் வளரும். இது மருந்துகளில் சரியாகாது. பெரும்பாலும் 10% தான் மருந்துகளில் குணமாகும். பெரும்பாலும் அதை அறுவை சிகிச்சை செய்து எடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் உடனடியாக அறுவை சிகிச்சை பண்ணலாம். இல்லைன்னா 22 வயது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இளம் வயதில் எடுத்தோன்னா திரும்ப அந்த இடத்துல வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மார்பகம் பெரிதாக வளர்கிறதுக்கு. அதனால் பொதுவாக ஒரு 22 வயது வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துட்டோன்னா பெர்மனண்ட்டாக சரியாயிடும். ஆனால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஒரு ஆண் குழந்தைக்கு ஆளுமை, மன வளர்ச்சி பாதிக்கப்படுது, மற்றவங்களாம் கிள்றாங்க, மற்றவங்களாம் அசிங்கமாக பேசுகிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா மன வளர்ச்சியை ரொம்ப பாதிக்காமல் அதை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணலாம். பின்னால் பார்த்துக்கலாம். மார்பக வளர்ச்சி ஆண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை குறைக்கும், மன வளர்ச்சியை குறைக்கும். ஒரு அவமானம், குறி இருக்கிறது, சட்டையை கழட்ட மாட்டாங்க, பனியனை கழட்ட மாட்டாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் போனால் சட்டையை கழட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள், ஆளுமையில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் இந்த கைனோகோமேஷியா சரி செய்யப்பட வேண்டும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆண் என்ற ஒரு ஆளுமை அவங்களுக்கு நன்றாக இருக்கும். வணக்கம்.